இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். மாடப்புறாவே ஏன் புலம்பி அழுகிறாய்? மாடப்புறாவே ஏன் புலம்பி அழுகிறாய்? இயேசு உன்னை அழைக்கிறார், விரைந்து ஓடிவா. இயேசு உன்னை அழைக்கிறார், விரைந்து ஓடிவா. மாடப்புறாவே ஏன் புலம்பி அழுகிறாய்? மாடப்புறாவே தவித்து போனாயோ? தன்னந்தனியே தவித்து போனாயோ? ஒருவரும் இல்லை என்று சோர்ந்து போனாயோ? ஒருவரும் இல்லை என்று சோர்ந்து போனாயோ? உன்னைத்தான் அழைக்கிறார், உன்னை தேடி வருகிறார். உன்னைத்தான் அழைக்கிறார், உன்னை தேடி வருகிறார். விரைந்து ஓடி வந்து அவர் பாதம் அமர்ந்திடு. விரைந்து ஓடி வந்து அவர் பாதம் அமர்ந்திடு. மாடப்புறாவே ஏன் புலம்பி அழுகிறாய்? மாடப்புறாவே உறவினரால் கைவிடப்பட்டாயோ? உற்றார் உறவினரால் கைவிடப்பட்டாயோ? நண்பர்களால் நீயும் தள்ளிவிடப்பட்டாயோ? நண்பர்களால் நீயும் தள்ளிவிடப்பட்டாயோ? உன்னைத்தான் அழைக்கிறார், உன்னை தேடி வருகிறார். உன்னைத்தான் அழைக்கிறார், உன்னை தேடி வருகிறார். விரைந்து ஓடி வந்து அவர் பாதம் அமர்ந்திடு. விரைந்து ஓடி வந்து அவர் பாதம் அமர்ந்திடு. மாடப்புறாவே ஏன் புலம்பி அழுகிறாய்? மாடப்புறாவே கலங்க பண்ணினதோ? கடன் தொல்லை உன்னை கலங்க பண்ணினதோ? கஷ்டங்கள் உன்னை வாட்டி வதைத்ததோ? கஷ்டங்கள் உன்னை வாட்டி வதைத்ததோ? உன்னைத்தான் அழைக்கிறார், உன்னை தேடி வருகிறார். உன்னைத்தான் அழைக்கிறார், உன்னை தேடி வருகிறார். விரைந்து ஓடி வந்து அவர் பாதம் அமர்ந்திடு. விரைந்து ஓடி வந்து அவர் பாதம் அமர்ந்திடு. மாடப்புறாவே ஏன் புலம்பி அழுகிறாய்? மாடப்புறாவே ஏன் புலம்பி அழுகிறாய்? இயேசு உன்னை அழைக்கிறார், விரைந்து ஓடிவா. இயேசு உன்னை அழைக்கிறார், விரைந்து ஓடிவா. மாடப்புறாவே ஏன் புலம்பி அழுகிறாய்? மாடப்புறாவே சுமதி என்கிறவங்க நீலகிரியிலிருந்து எழுதியிருக்காங்க.
என் பொண்ணுக்கு நர்ஸு காலேஜ் சென்னையில் நல்ல காலேஜில் கிடைக்க நான் ஜெர்மன் பண்ணிகிட்டே இருந்தேன், கிடைக்கல, மார்க்கு கம்மினால். நான் ஜாய் டிவியை ஞாயிற்றுக்கிழமை மாலை 7:30 மணிக்கு நம்பிக்கையிலே சந்தோஷமான நிகழ்ச்சியை பார்த்துட்டு கீழே கொடுக்கப்பட்ட ஃபோனில் நான் ஜெபம் பண்ணேன். என்ன ஆச்சரியம், எந்த காலேஜில் தரமாட்டேன்னு சொன்னாங்களோ அவங்களே கூப்பிட்டு என் பொண்ணுக்கு நர்ஸு காலேஜில் இடம் கொடுத்தாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக என்று எழுதியிருக்காங்க. ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினால வாழ்த்துக்களை தேவ சமூகத்திலிருந்து உங்களுக்கு கூறுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜாய் டிவி மூலம் தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவர் மேலேயும் அபிஷேகம் இறங்குவதாக என்று ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். அந்த நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள். நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். அல்லேலூயா. தொடர்ந்து ஒவ்வொரு ஞாயிறும் இரவு 7:30 மணிக்கு ஜாய் டிவியில் நம்முடைய நிகழ்ச்சி ஒளிபரப்பப்பட்டு வருகிறது. இதற்காக ஒரு நிமிஷமாக தயவு செஞ்சு ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. இருக்காதாக தொடர்ந்து இந்த ஊழியம் நடக்க உங்களுடைய ஜெப உதவி எங்களுக்கு தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா. ரிகபபலபரபோ ரிகபலபரபோ உங்களுடைய உதவிகளும் எங்களுக்கு தேவை. அல்லேலூயா. தேங்க்யூ. வாருங்கள், எழுந்து கட்டுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். அல்லேலூயா. இந்த தேவைகளுக்காக நான் சில வேளையில் அப்படியே முந்தியை பிடிச்சி தான் வானத்துக்கு நேராக ஆண்டவர்கிட்ட கேட்பேன். ஆண்டவரே, இந்த தேவைகளை சந்திங்க, இதுவரையும் கடன் இல்லாமல் நடத்துனீங்களே, என் தேவைக்கெல்லாம் அப்படி நான் மடியை பிடிக்க மாட்டேன். ஆண்டவர்கிட்ட அவருடைய தேவைக்கு, என் காரியமாக யார் போவான், யாரை நான் அனுப்புவேன்னு சொன்னார், அவருடைய காரியத்துக்காகத்தான். இதெல்லாம் நமக்கு சேர்த்து தந்துடுவார் ஆண்டவர். நம்முடைய தேவைகளை சந்திப்பார். ஆண்டவருடைய ஊழிய தேவையில் நம்ம சந்திக்கும் போது நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும். எவ்வளோ பெரிய தேவையாக இருந்தாலும் சந்திக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி. ஓராக அதிகாவா பவுல் ஊழியத்துக்கு தெசலோனிக்க கை கொடுத்தாங்க என்று பார்க்குறோம். கொரிந்தே சபை, கலாத்திய சபை, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். விசுவாசிகள் தான் ஊழியத்தை தாங்க வேண்டும், ஊழியர்கள் தான் ஊழியத்தை தாங்க வேண்டும். அல்லேலூயா. பிரஜாவுடைய ஆஸ்தி நமக்கு ஆண்டவர் சேர்த்து வச்சிருக்கிறாருன்னு வேதம் தெளிவாக கூறுகிறது. பாவியுடைய ஆஸ்தி நீதிமானுக்கு தான். அல்லேலூயா. யார் நீதிமான்? ரட்சிக்கப்பட்டவங்க தான், இயேசு ரத்தத்தினால் கழுவப்பட்டவங்க தான், விசுவாசிக்கிறவங்க தான் நீதிமான். ஆபிரகாம் விசுவாசித்தானே அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அல்லேலூயா. தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த வேத வசனத்துக்கு விரோதமாக எழும்புற ஆயுத வாக்கியம் போட்டு வேத வசனம் 100 மடங்கு எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கிரியை செய்யட்டும். அது வெறுமனேன்னு திரும்பாதுப்பா. இதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தை பிதாவே, ஆமென். செய்தியுடைய தலைப்பு, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். இதான் தலைப்பு. நீங்கள் எதிர்பார்த்துக்கிற முடிவை நான் உங்களுக்கு கொடுப்பேன். காரணம், ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்? எரேமியா 29:11 சொல்லுகிறது அப்படி. எரேமியா என்றால் யெகோவாவின் நியமனம் என்ற அர்த்தமாம். யெகோவாவின் நியமம் என்ற அர்த்தமாம். நம்ம எதிர்பார்க்கிறத ஆண்டவர் கொடுக்கிறார். பிள்ளைய நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க சொல்லுங்க பாப்பா. என்னென்ன ட்ரெஸ்ஸு, நல்ல ட்ரெஸ் எதிர்பார்ப்பாங்க, நல்லா படிக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அவங்க எதுவுமே கவலைப்படாம, சின்ன பிள்ளைங்க எதுக்காவது கவலைப்படுமா? அம்மா பார்த்துக்கிடுவாங்க, அப்பா பார்த்துக்கிடுவாங்க அப்படின்னு நிம்மதியாக இருக்குங்க பிள்ளைங்க, இல்லையா? அவங்க எதிர்பார்க்குறதெல்லாம் அவங்க செஞ்சிருவாங்க பெற்றோர். அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, பொல்லாதவர்களை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மை நோக்கி வேண்டிக் கொள்வதற்கு நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆண்டவர் நமக்கு ஒரு பேர் வைக்கிறாரு, பொல்லாதவர்னு சொல்றாரு. நன்மையானதை கொடுப்பார். நம்ம எதிர்பார்க்கறது தேவன்கிட்ட பல நன்மைகளை எதிர்பார்க்குறோம், அப்படித்தானே? சமாதானத்தை எதிர்பார்க்குறோம். இந்த காரியத்தில் எனக்கு சமாதானத்தை தாங்க ஆண்டவரேன்னு. ஆண்டவரே, எனக்கு இந்த காரியத்தில் நீதி செய்யுங்க. ஆண்டவரே, எனக்கு சுகந்தாங்க, பலன் தாங்க. நம்ம எதிர்பார்க்குறோம். ஒவ்வொரு காரியத்தை ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறவங்க எதிர்பார்க்குறோம், இல்லையா? என்னை கேளும், ஜாதிகளை உனக்கு சுதந்திரமாகும் பூமி எல்லையை உனக்கு சொந்தமாக்குவேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே. சங்கீதம் 2:8 ஊழியர்கள் அதை வச்சு ஜெபம் பண்ணுவோம். எதிர்பார்க்கறதெல்லாம் திரளான ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், அபிஷேகப்படணும், ஆசீர்வதிக்கப்படணும், வருகைக்கு வரணும் அப்படின்னு தான் நம்ம ஊழியர்கள் எதிர்பார்ப்போம், இல்லையா? ஆண்டவர் என்னை வல்லமையாக பயன்படுத்தணும், வெளிப்பாடை கொடுத்து பயன்படுத்தணும் எதிர்பார்க்குறோம். சப்பா நடக்கணும், ஊமையர் பேசணும், செவிடர் கேட்கணும், மரித்தோர் எழும்பணும், தருத்தருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். நம்மிடத்துல உதிக்கிற அந்த ஒளியின் இடத்துக்கு, ஆண்டவராகிய இயேசு இடத்துக்கு ராஜாக்கள் நடந்து வரணும். இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்குறோம் ஆண்டவர்கிட்ட, இல்லையா? நல்ல ஒரு வீடு வேணும்னு எதிர்பார்க்குறோம், ஊழிய தேவையில் சந்திக்கப்படணும் எதிர்பார்க்குறோம், பிள்ளையுடைய திருமண தேவையில் சந்திக்கப்படணும்,
எதிர்பார்க்குறோம். ஏசப்பா எப்படியாவது என் பிள்ளைக்கு இந்த வருஷம் மேரேஜ் முடிச்சு வைக்கணும், குழந்தை தரணும், விசுவாசிக்கிறோம், எதிர்பார்க்குறோம். ஏதோ எவ்வளவோ எதிர்பார்ப்பு ஆண்டவர்கிட்ட நமக்கு இருக்குது. நீ எதிர்பார்த்துக்கிற முடிவை நான் தருவேன். ஏன்னா ஒரு காரியத்தை துவக்கத்தை பார்க்கல முடிவு நல்லது. அதை நம்ம பார்க்குறோம். எரேமியா 29:11 நீங்கள் எதிர்பார்த்துக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யார் சொல்கிறா? கர்த்தர். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. பார்த்தீங்களா, ஆண்டவர் நம்மை குறித்து தீமை நினைக்கிறது இல்லை. ஏன்னா தீமை பாராத சுத்த கண்ணர். தீமை சாத்தான்ட்டு வருது. நன்மையான எந்த பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி அது ஜோதியின் பிதாவிடத்திலிருந்து வருகிறது என்று யாக்கோபு 1:17 சொல்லுகிறது. தீமை பாராத சுத்த கண்ணர் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால நீங்கள் எதிர்பார்த்துக்கிறது தீமைக்கல்ல, நன்மைக்கு ஏதுவான முடிவுங்கிறாரு. நம்ம ஜெபத்தின் முடிவு, நம்முடைய ஆராதனையின் முடிவு, நம் ஆண்டவரை பின்பற்றுகிற முடிவு, அது சமாதானமான முடிவு, அது சந்தோஷம் நிறைந்த முடிவு. அல்லேலூயா, மகிழ்ச்சி நிறைந்த ஒரு முடிவு. ஆகவே எரேமியா 29:12 எழுதப்பட்டிருக்கிறது. அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள். எப்பொழுது? நான் நீங்கள் எதிர்பார்த்துக்கிற அந்த காரியத்தை நன்மையாக செய்யும்போது, சமாதானமாய் நீங்கள் கேட்டதை கொடுக்கும்போது உங்களுக்கு சமாதானம் வரும். அப்பொழுது அதான் எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் விண்ணப்பம் பண்ணுவீங்க. பிலிப்பியர் 4:6 சொல்லுது, நீங்கள் ஒன்று கவலைப்படாமல் உங்கள் விண்ணப்பங்களெல்லாம் ஸ்தோத்திரத்துடன் கூடிய ஜெபத்தினால தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லாவற்றிற்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை நிரப்புன்னு இருக்கு இல்லையா? நம்முடைய ஜெபத்தின் முடிவு ஒரு பெரிய சமாதானம். அதே போல் நம்ம விண்ணப்பம் ஸ்தோத்திரத்தோடய நம்ம விண்ணப்பம் பண்ணும்போது தெய்வீக சமாதானம் இருதயத்துக்கு வர்றது மட்டும் இல்லை, ஆண்டவர் ஜெபத்தில் கேட்டதை அந்த நன்மை, எந்த நன்மையை கேட்குறோமோ அதை அப்படியே செய்வார். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். 1 பேதுரு 4:7 எழுதப்பட்டிருக்க எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. நீங்கள் 10 வருஷம் ஜெபம் பண்ணலாம், 20 வருஷம் ஜெபம் பண்ணலாம், 5 வருஷம் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கலாம், 30 வருஷமாக 40 வருஷமாக கூட ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணலாம். அது முடிவு வருகிறது, பலன் வருகிறது. நீண்ட நாள் காத்திருந்தாலும் இருதயம் இழைத்து போயிருக்கும். நீங்கள் விரும்புகிற காரியம் வருகிறது, ஆண்டவர்கிட்ட கேட்ட காரியம் நன்மையாக வருகிறது, அது சமாதானமாய் வருகிறது, சந்தோஷப்படுத்தும்படி வருகிறது அந்த காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை பிறவிலேயே இருக்கிற பிரச்சனைக்கு நீங்கள் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கலாம், கர்த்தர் அதை சுகமாக்க விரும்புகிறார். அல்லேலூயா, ரகாலாபாரி. பிறவிலே இருக்கிறத தொன்று தொட்டு வருகிற அது எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் ஆண்டவர் சுகமாக்க விரும்புகிறார். அதில் முடிவு சமாதானம், ஆரோக்கியம், சந்தோஷம், விடுதலை, நிரந்தர விடுதலை. இங்கே நம்ம பார்க்குறோம் நியாயாதிபதிகள் 6 அங்கே ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கு. 23 ஆண்டவர் கிதியோனை நோக்கி உனக்கு சமாதானம் என்றார். மீதியானியர் இஸ்ரவேல் ஜனங்களுடைய எல்லா ஆஸ்தி ஐஸ்வர்யத்தை தானியத்தை எல்லாத்தையும் கொள்ளையாடிட்டு போயிட்டாங்க. ஏன்? இஸ்ரவேல் ஜனங்கள் பாகால்களை போய் சேவித்ததுனால ஆண்டவர் கோவப்பட்டார். இஸ்ரவேலிலே தேவன் இருக்கிறார், அவர் தான் வானத்திலும் பூமியிலும் பெரிய தேவன், மனுக்குலத்தை உண்டாக்கின தேவன். அவரை விட்டுட்டு அந்நிய தேவர்களை தேடி போனதுனால ஆண்டவர் அங்கே கோபப்பட்டு என்ன செய்கிறார்? மீதியானியர் கையில் இஸ்ரவேல் ஜனங்களை ஒப்பு கொடுத்துட்டார். இவங்களுடைய வெள்ளாமை விளைச்சல் எல்லாம் அவங்க கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. கிதியோன் மனாசே கோத்திரத்தில் சின்ன ஃபேமிலி தான். அதான் அவர் சொல்கிறாரு, அந்த 6 நம்ம அதை குறித்து நம்ம வாசிக்க முடியும். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, கிதியோனை பார்த்து பராக்கிரமசாலியேன்னு சொல்கிறாரு. கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம் கர்த்தருடைய பட்டயம் என்று வீரம் முழக்கமிடுகிறான் கிதியோன். காரணம் என்ன? அவனோட ஆண்டவர் பேசுகிறார், தூதன் இறங்கி வருகிறார். கிதியோனை பார்த்து, நீ உன்னை கொண்டு தான் நான் மீதியானியர் கையில் இருக்கிற அந்த லட்சக்கணக்கான இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்க போகிறேன்றாரு. அப்போ அவன் சொல்கிறான், ஆண்டவரே நீர் எங்களோடு இருந்தால், இஸ்ரவேல் ஜனங்களோடு இருந்தால் இதெல்லாம் ஏன் சம்பவிக்குதுன்னு கேட்குறான். ஏன்? அவங்க வழி மாறினதுனால, ஆண்டவரை விட்டுட்டு மற்ற தேவர்களிடம் போனதுனால ஆண்டவர் அவங்கள ஒப்பு கொடுத்தார். சாதாரணமாக நமக்கு என்ன செய்யாது, சமாதான குறைவு வராது. நம்ம ஏதோ வழி விலகுறோம், நிறைய காரியங்களில் சமாதானத்தை இழந்து தவிக்கிறோம். ஏன்? நம்ம
வேதனைக்குரிய வழி உண்டோ என்று பார்த்து நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எதனால ஆண்டவர் மீதியார் கையில ஒப்பு கொடுத்தா இஸ்ரவேல் ஜனங்களை? அவங்க பாகாலை போய் சேவித்ததுனால ஆண்டவரை விட்டுட்டாங்க, ஓட்ட தொட்டியை தெரிந்து கொண்டாங்க. அல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். இங்க நம்ம பார்க்கிறோம், இந்த தேவன் சதா காலங்கள் நம்முடைய தேவன், இவர் மரண பரியந்தம் நடத்துவார் என்று நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். ஆகவே பாருங்க, மீதியானியரை 300 பேர் கொல்ல, நிறைய கூட்டமாக வர்றாங்க. கணக்கற்ற மீதியானியர் படையெடுத்து வந்து எல்லாத்தையும் அழிச்சிட்டு போயிட்டாங்க, வெள்ளாமை விளைச்சல். ஆனால் ஒரு 300 பேரை கொண்டு ஒரு சின்ன படை மூலம் அவங்கள முறியடித்தான் கிதியோன், இல்லையா? சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதி மாவான். இதை பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான சகோதர சகோதரிய, உங்கள் பொருள், பொண்ணு, நிலம் எது யார் கொள்ளையடி கொண்டு போயிட்டார்? எப்படி அதெல்லாம் இழந்தீங்க? இழந்து விட தேடதான் இயேசு வந்தார். மீதியானியர் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றையும் ஒரு கிதியோன் மூலம் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு திரும்ப தந்து விட்டார். அப்பொழுது இந்த சமாதானம் வந்தது. அவங்க எதிர்பார்த்ததெல்லாம் என்ன எதிர்பார்த்தாங்க தெரியுமா? மீதியானியர் கையிலிருந்து நாங்கள் தப்பு வைக்கப்பட வேண்டும், எங்கள் தேவனை நாங்கள் தொடர்ந்து பின்பற்றுவோம். எப்போ பார்த்தாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் யூத ஜனங்களும் ஆண்டவர் விட்டு வழி விளங்குவாங்க. அப்போதெல்லாம் ஆண்டவர் தண்டிப்பார். ஏன்னா தான் நேசிக்கிற புத்திரனை தண்டிக்கிறார், சிச்சிக்கிறார். ஆண்டவர் அவங்களை நேசிச்சாரு. இதை பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான சகோதர சகோதரியே, நீங்கள் எதிர்பார்த்துக்கிற முடிவு அது தீமை இல்லை, சமாதானம். ஐயோ நீ நம்ம கையை விட்டு போயிடுச்சு அவ்வளோதான் நினைக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. எது உங்களை விட்டு போனாலும் ஆண்டவர் போக மாட்டார். நீங்கள் இழந்து போன எல்லா வேலையும், எல்லா பணத்தையும், எல்லா சொத்தையும், எல்லா நகைகளையும், மனிதர்களையும் நீங்கள் திரும்ப பெறுவீங்க. திரும்ப கொடுத்து கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை தருகிறார். அதே ஒன்று. ரெண்டாவதாக நம்ம பார்க்குறோம், ரோமர் 8:6 எழுதப்பட்டிருக்கிறது, ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமா. உங்களுக்கு ஆவியில் ஒரு கலக்கம் இருந்து கொண்டே இருக்குதா? ஏதோ தாட்டு, நெகட்டிவ் தாட்டு போய்கொண்டே இருக்கிறதா? அதிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். கிறிஸ்துவின் சிந்தனை உங்களுக்கு தருகிறார். ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம் நிறைந்த ஒரு சிந்தையை தருகிறார். அல்லேலூயா. உண்மையில் இவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ அதையே சிந்திக்க கர்த்தர் உதவி செய்கிறார். உங்களுக்கு எண்ணத்தில் தெய்வீக சமாதானம் நிரப்புகிறது. நெகட்டிவ் தாட்டு நீங்கிறது. நெகட்டிவான பேச்சுக்களை கர்த்தர் நீக்கி போடுகிறார். அல்லேலூயா. சுத்த இருதயத்தை உங்களுக்கு ஆண்டவர் சிருஷ்டிக்கிறார். நிலைவரமான ஆவியை உங்களுக்கு புதுப்பிக்கிறார். அல்லேலூயா. கவலை, வருத்தம் உங்கள் உள்ளத்தை உடைக்கிறதா? கர்த்தர் அதை நீக்கப்பட்டு உங்களுக்கு இருதயத்தில் முதலாவது இளைப்பாறலி சமாதானம் தருகிறார். அல்லேலூயா. முதலாவது எதிரிகள் கொள்ளையாடி கொண்டு போனதை திரும்ப தந்து உங்களுக்கு சமாதானத்தை தருகிறார், எதிர்பார்த்துக்கிற முடிவை தருகிறார். ரெண்டாவது, உங்கள் உள்ளத்தில் இளைப்பாறுதலை, சமாதானத்தை, சந்தோஷத்தையும் தந்து நெகட்டிவ் தாட்டை எடுத்து போடுகிறார். அல்லேலூயா. சமாதானத்துக்கான நினைவுகளைன்னு சொன்னவர் உண்மையுள்ளவர். மூன்றாவதாக, பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாக இருக்க போது. உங்கள் பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் இருக்காங்களா? ஏசாயா 54:13, உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாக இருக்கும். ஐயோ என் பிள்ளைகளால் நான் வெக்கப்பட்டு நிற்கிறேன், தலை குனிஞ்சு நிற்கிறேன், செய்யத்தகாத குற்றத்தை செய்யுது, விசாரம் பண்ணுது, வேசித்தனம் பண்ணுது, குடிக்குது, வெறிக்குது, கீழ்ப்படிய மாட்டேங்குது, அது வாட்டுக்கு சுற்றிக்கிட்டு தெரியுது, பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டுன்னு அப்படின்னு நினச்சி வருத்தப்படுறீங்களா? ஆண்டவர் அவர்களை ரட்சிக்கிறார், அபிஷேகிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ரக்காதாக. வாலிப நாட்களை சிறுசீர நினை. அந்த வாக்குத்தத்தம் அவர்களோடு பேசும். வாலிபன் தன் வழி எதனால் சுத்தம் பண்ணுவான்? அப்படியே வார்த்தை மொழி நடக்கணும் அல்லவா? இந்த வாலிப பிள்ளைகளை கர்த்தர் திருத்துகிறார். உங்கள் வாலிப பிள்ளை நிமித்தம் உங்களுக்கு சமாதானம் உண்டாக போகுது. எந்த பிள்ளைகள் மூலம் வெட்கப்பட்டு நின்னீங்களோ அந்த பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு புகழ்ச்சிங்கெத்தி ஆண்டவர் உண்டாக்குகிறார். நாலாவதாக பார்க்குறோம், தானியேல் 6:28, தானியேலின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாக பாருங்க, தானியேலின் காலங்கள் ஜெயமாக இருந்ததாம். என்ன பண்ணார்? தரியு ராஜா மற்றவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு ஆர்டர் போட்டார், யாரையுமே வணங்கக்கூடாதுன்னு, இல்லையா? மனுஷரை வணங்கக்கூடாது, எந்த விக்கிரத்தை நீங்கள் வணங்கக்கூடாது, எந்த தெய்வத்தையும் நீங்கள் கூப்பிடக்கூடாது. ஒரு 30 நாளைக்கு கண்டிஷன் போட்டார். எப்படி இந்த கொரோனா நேரம் எல்லா கோயில்களும் போடப்பட்டு இருந்ததோ அதுபோல தான் 1 மாதமாக மூடி கிடக்கு. ஆனால் இவரோ தன் வீட்டிலேயே என்ன பண்ணுறாரு? எருசலேமுக்கு நேராக சன்னலை திறந்து வைத்து எருசலேமுக்கு நேராக 3 வேளை ஜெபம் பண்ணுறார்.
தங்கியிருந்த இடத்துலையே இதை மற்றவங்க பார்த்து பொறாமைப்பட்டு ராஜாட்ட சொல்கிறாங்க, சிங்க கெவியில் போடணும்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் எதிர்பார்க்குறதெல்லாம் என் ஆண்டவர் என்னை விடுவிப்பார், நிச்சயம் எனக்கு சமானத்தை தருவார், தரியூர் ராஜா கைக்கு விடுவிப்பார். என் மேலே குற்றச்சாட்டின, என் தேவன் பேரில் குற்றச்சாட்டினவர்கள் ஏமாற்றம் அடைந்து போயிடுவாங்க, வெக்கப்பட்டு போயிடுவாங்க. தன் கூட இருந்த எல்லா மந்திரிகளும் காட்டி கொடுத்த பொழுது தானியேல் மட்டும் ஜெபம் பண்ணுறாரு, அவங்க தேவன்கிட்ட நோக்கி ஜெபம் பண்ணுறாருன்னு சொன்னபோது மற்றபடி வேறு தேவர்களை வணங்கினா, அந்த ராஜாவை தவிர வேற யாரையும் வணங்கினா சிங்கக்கவியில் போடப்படணும் ஆர்டர் வந்துருச்சு, சட்டம் ஏற்றப்பட்டது. ஆனால் அந்த சட்டத்தை மீறி அவர் 3 வேளை ஜெபம் பண்ணார். இனி காலம் செல்லாது, இனி ஒத்துறவு காலம்தான் இனிமேல். அல்லேலூயா, அல்லேலூயா. இனி ஒருபோதும் நமக்கு காலம் சாதகமாக இருக்காது. இது பொல்லாத காலம், இது அநீதி நிறைந்த உலகம். நீங்களும் நானும் ஆண்டவரை 3 வேளை தேடணும், 3 வேளை சாப்பிட்றோம், 3 வேளை ஜெபம் பண்ணுறோமா? அப்படி ஜெபிக்கும்போது நாம் எதிர்பார்த்துருக்கிற அந்த சமானத்தை ஆண்டவர் தருவார், சந்தோஷத்தை தருவார், முடிவை தருவார். முடிவு நமக்கு சம்பூரணமாக இருக்குங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீதின் காலம் முடிவு, தாவீதின் முடிவு சமாதானமாக இருந்தது, நேயருக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. தானியேலின் காலங்கள் ஜெயமாக இருந்தது, அவன் தோத்தே போகலை. நம்ம அனுபவிப்பதற்கு சகல நன்மையிலும் சம்பூரணமாய் கொடுக்கிற தேவன். 1 தீமோத்தேயு 6:17 எழுதப்பட்டிருக்குது. ஐயோ, என்னை ஒன்றுமே அனுபவிக்க முடியலன்னு நினைக்கிறீங்களா? அல்லேலூயா. பிற ஜாதி கூட எவ்வளவு அனுபவிக்கிறாங்க, நினைச்சதெல்லாம் அனுபவிக்கிறாங்க, நம்ம ஒன்றும் அனுபவிக்க முடியலன்னு நினைக்கிறீங்களா? சகல நன்மைகளும் அனுபவிக்க உங்களுக்கு சம்பூரணமாய் ஆண்டவர் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. ரேகாதாகார வஷே. அல்லேலூயா. ஆவியானவர் இறங்குகிறார், உங்களை அபிஷேகத்தினால் நிரப்புகிறார், வல்லமையினால் நிரப்புகிறார், கிருபையினால் முடிசூட்டுகிறார், நன்மையினால் முடிசூட்டுகிறார். அல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்த்துக்கிற முடிவு உங்களுக்கு தருகிறார். வெக்கப்பட்ட இடத்துல ஆண்டவர் உங்கள் தலையை உயர்த்துகிறார். கவலைப்படாதீங்க. எந்த இடத்துல தலை குனிஞ்சு நிற்கிறீங்க? உங்கள் பிள்ளை நிமித்தமா, இல்லை உங்களுக்கு இருக்கிற மேல் அதிகாரி நிமித்தமா, இல்லை உங்களை பயமுறுத்துகிற மனுஷர் நிமித்தமா, உங்கள் சொந்த பந்தங்கள் நிமித்தம் நீங்கள் அலக்களிக்கப்பட்டு மிகவும் கவலையோடு இருக்கலாம். நீங்கள் ஆண்டவர்கிட்ட எதிர்பார்க்கலாம், எனக்கு இந்த காரியத்தில் சமாதானம் வேணும், எனக்கு ஆண்டவர் இந்த காரியத்தை, இந்த நல்ல காரியத்தை செய்யணும்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் செய்கிறார். இப்போ ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் சொத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். நீ எதிர்பார்த்துக்கிற முடிவை நான் உனக்கு தருவேன். அல்லேலூயா. நீங்கள் என்ன ஆண்டவர்கிட்ட எதிர்பார்க்குறீங்க? அல்லேலூயா. உங்கள் இருதயம் இழைத்து போயிடுச்சோ, சோர்ந்து போயிடுச்சோ? அல்லேலூயா. இருக்காதாகால வரவோ. அல்லேலூயா. ரேகாதிகாபால வர பிள்ளைகள் நிமித்தம் நீங்கள் அவமானப்படுறீங்களோ? அல்லேலூயா. இருக்காதாகரபசே ஓரியாவோ. கிதியனுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றினார். அல்லேலூயா. மோசேயுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றினார். அது மரியாவுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றினார். அல்லேலூயா. ரகலபலபலபரவோ. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய எதிர்பார்ப்பையும் அல்லேலூயா கர்த்தர் நிறைவேற்றுகிறார், முடிவை தருகிறார். அது தீமைக்கானதல்ல, அது சமாதானத்துக்கான முடிவு. ஒரு பௌதகலபரவரிகபா. குழந்தை ஓயாமல் அழுதுகிட்டே இருக்குன்னு பார்த்துக்கிட்டீங்க. இப்போ கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குகிறார். தேவையில்லாமல் அழுகிறதுலேருந்து, அந்த சத்துருவின் போராட்டிலிருந்து விடுதலை கொடுக்குறார். ஒரு பௌதகரியா கல்லத்தோரோ ஒரு அபாதிகாபாலி வரபஷே. குழந்தை அடிக்கடி சிக்காதுன்னு பார்த்துக்கிட்டீங்க. கர்த்தர் தொடுகிறார், சௌக்கியம் ஆரோக்கியம் வர பண்ணுகிறார். யௌதகரி பாதக. கணவன் மனைவிக்கு ஓயாமல் சின்ன சின்ன மனசா வந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் அதை நீக்கி போடுகிறார். அல்லேலூயா. இருக்காதாக இருவரும் ஒருவர் விட்டு கொடுத்து சமாதானமாய் வாழ ஆவியானவர் இறங்குகிறார். சமாதானத்தின் காரணர் இறங்குகிறார். ஒரு கௌதகரி யௌதகலரபா. அநேகர் பயப்படுறீங்க, எதையோ கண்டு பயப்படுறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இருக்காதாக இப்படி நடந்துருமா, அப்படி நடந்துருமான்னு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, அப்படிலாம் நடக்கக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணுறீங்க. அல்லேலூயா. என்னாலே உன் நாட்கள் பெருகும், ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். தேவன் பயந்தாவியை கொடுக்கல, பழமும் தெளிந்த புத்தி ஆவினால் அவங்களை அன்பின் ஆவினால் இப்போது நிரப்புகிறார், நிரப்புகிறார், நிரப்புகிறார். டிப்ரெஷன், அநேகர் டிப்ரெஷன் ஆகுறீங்க, அதுலேருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்குறார். அல்லேலூயா. அரிகாதகரவஷே ஓலவரவரிகபலபரவ. ஞானத்துக்காக ஜெபிக்கிறீங்க, கர்த்தர் தம்முடைய ஞானத்தை தருகிறார். அவர் வாயிலிருந்து அறிவு புத்தி வருகிறது, ஞான குறைவை நீக்கப்படுகிறார். ஒரு அபாதிக ஷவலவரவரிகபா. கர்த்தர் என்னை பயன்படுத்தணும்னு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க.
கர்த்தர் வரங்களால் வல்லமையினால கனியினால உங்களை நிரப்பி பயன்படுத்த போகிறார். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். இஸ்ரவேலின் தேவன் தூங்க மாட்டார், இஸ்ரவேலின் தேவன் உறங்க மாட்டார், இஸ்ரவேலின் தேவன் தூங்க மாட்டார், இஸ்ரவேலின் தேவன் உறங்க மாட்டார். என்னோடு எந்நாளும் இருப்பவரே, எந்நாளும் என்னை காப்பவரே, என்னோடு எந்நாளும் இருப்பவரே, எந்நாளும் என்னை காப்பவரே. இஸ்ரவேலின் தேவன் தூங்க மாட்டார், இஸ்ரவேலின் தேவன் உறங்க மாட்டார். நீண்ட ஆயுள் தந்து நடத்துவாரே, நிம்மதி தந்து காத்திடுவார். நீண்ட ஆயுள் தந்து நடத்துவாரே, நிம்மதி தந்து காத்திடுவார். தேவ ராஜ்யத்திற்கு முடிவு இல்லை, சதா காலமும் இயேசு ஜீவிக்கிறார், சதா காலமும் இயேசு ஜீவிக்கிறார். இஸ்ரவேலின் தேவன் தூங்க மாட்டார், இஸ்ரவேலின் தேவன் உறங்க மாட்டார், இஸ்ரவேலின் தேவன் தூங்க மாட்டார், இஸ்ரவேலின் தேவன் உறங்க மாட்டார். சுவிசேஷ ஊழியம் செய்திடுவோம், ஆத்தும அறுவடை செய்திடுவோம். சுவிசேஷ ஊழியம் செய்திடுவோம், ஆத்தும அறுவடை செய்திடுவோம். நித்திய மகிழ்ச்சி தலைமேலே, சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். இஸ்ரவேலின் தேவன் தூங்க மாட்டார், இஸ்ரவேலின் தேவன் உறங்க மாட்டார், இஸ்ரவேலின் தேவன் தூங்க மாட்டார், இஸ்ரவேலின் தேவன் உறங்க மாட்டார். அன்பானவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் டிவிடி, ஏசிடி, இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தர்ராஜன், எண் 27, பொதிகை தெரு, குழந்தைச்சாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 9484177765 9095328172 மற்றும் 94439308
50. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.